சென்னை ராயப்பேட்டை உள்ள சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக மாணிக்கம் தாகூர் பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது. நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மரியாதைக்குரிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் நம்முடைய புதிய மாநில தலைவராக பொறுப்பேற்க இருக்கிற அருமை அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் அவர்களிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்புகளை கையொப்பமிட்டு வழங்குகிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பொறுப்பேற்கிறார். இந்திய தேசிய காங்கிரஸ் அன்னை சோனியா காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மாணிக்கம் தாக்கூர். தற்பொழுது மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக மாணிக்கம் தாகூர் எம்பி பதவியேற்றுள்ளார். அவருக்கு முன்னாள் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அந்த பதவியேற்புக்கான உத்தரவுகளையும் வழங்கியுள்ளார். தற்போது நம்முடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக மாணிக்கம் தாகூர் பொறுப்பேற்றுள்ளார். இது ஒரு முக்கியமான தருணம். 59 வருடத்துக்கு பிறகாக ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கிறோம் என்று ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். தற்போது அவரிடம் பொறுப்புகளை முன்னாள் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒப்படைத்துள்ளார். கூடுதல் விவரங்கள். ராம்குமார், 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பல மாற்றங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. குறிப்பாக திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கிட்டத்தட்ட 5 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள். குறிப்பாக காங்கிரஸை பொறுத்த வரைக்குமே ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியான பல்வேறு மாற்றங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 59 ஆண்டுகளுக்கு பிறகாக ஆட்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். 2 அமைச்சர்கள் என்பது காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் புதிய தலைவராக மாணிக்கம் தாகூர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கடந்த சனிக்கிழமை அன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய புதிய தலைவராக மாணிக்கம் தாகூர் நியமிக்கப்பட்ட நிலையில் இன்று சென்னை சத்தியமூர்த்தி பவனின் வளாகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவராக மாணிக்கம் தாகூர் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்குமே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்டோடங்கர், அதே போல முன்னாள் மாநில தலைவர்களாக இருந்த செல்வ பெருந்தகை, தங்கபாலு, கிருஷ்ணசாமி, திருநாவுக்கரசர், KS அழகிரி உள்ளிட்டோரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கமிட்டியினுடைய சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோரும் கலந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அனைத்து பிரிவு மாவட்ட நிர்வாகிகளும் தற்பொழுது கலந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூரிடம் தற்பொழுது செல்வ பெருந்தகை அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்திருக்கிறார். காங்கிரஸை பொறுத்த வரைக்குமே 59 ஆண்டுகளுக்கு பிறகாக அவர்களுக்கான அந்த புதிய பொறுப்புகள் என்பது அமைச்சரவையில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது போல அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகம் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடான அந்த கூட்டணியை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்பது தமிழக வெற்றி கழகம் சார்பாக காங்கிரசிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக மாநில தலைவர்கள் பதவியேற்பு விழா என்பது கடந்த காலங்களில் இம்மாதிரியான பெரும் விழாவாக நடந்ததாக தெரியவில்லை. ஆனால் மாணிக்க தாகூரினுடைய இந்த பதவியேற்பு விழா வந்து வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தரப்பினரும் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய
அந்த மாநில தலைவராக இருந்த செல்வப்பெருந்தகை மீது பல்வேறு கருத்துக்கள் என்பது வைக்கப்பட்டது. அவர் தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்ற கருத்துக்கள்லாம் வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தான் அவருக்கான அந்த சப்போர்ட் என்பது மெல்ல குறைய தொடங்கியதை அடுத்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக ஏற்கனவே அகில இந்திய தலைமையை கார்கே அவர்களிடம் தனது ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது புதிய தலைவராக மாணிக்கம் தாகூர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தனது பொறுப்பை ஏற்றிருக்கிறார். குறிப்பாக முன்னாள் மாநில தலைவராக இருந்த செல்வப்பெருந்தகை அவர்கள் தன்னுடைய பொறுப்புகளை மாணிக்கம் தாகூரிடம் ஒப்படைத்திருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி. பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பின்னர் 1900